திமுகவுக்கு தோல்வி பயம் அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர்கள் சொன்ன கருத்து இங்கே ரொம்ப வைரலா பேசப்படுது. இதே கருத்தை அமித்ஷா அவர்களும் சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 திமுக ஜெயிக்காது, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. எனவே திமுக அதை மடைமாற்றம் செய்வதற்காக பிஜேபி அப்படி இல்லைனா ஒன்றியம் அப்படின்னு சொல்ற மத்திய அரசாங்கம் இவங்களை பற்றியான குறைகளை சொல்வதில் ரொம்ப முக்கியத்துவத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற கருத்தை எல் முருகன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா கீழடியா இருக்கட்டும், தொகுதி மறுசீரமைப்பு இருக்கட்டும், இதில் எல்லாத்திலையுமே அரசியல் செய்கிறது திமுக அப்படின்னு சொல்றாங்க. தோல்வி பயத்தில் இருந்து வெளியேற இந்தி, நீட் எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை திமுக எடுக்கிறது. மக்கள் தெளிவாக இருப்பதால் திமுகவினுடைய செயலுக்கு ஆதரவற்ற நிலை இனி அமித்ஷாவின் பயணம் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே திமுக இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுல அரசியல் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லையே. தமிழ்நாட்டுக்கு தேவையான அமைச்சர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி அதுக்கான பதிலும் சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு மறுசீரமைப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் மறுபடியும் அரசியல் அப்படிங்கிறத இரண்டு பேருமே பேசுகிறாங்களா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணணும்.